காலனி கதை. பயிற்றுனர் என்னை பார்த்து மீண்டும் அதிருப்தியில் தலையை அசைத்தார். அவரிடம் நல்ல பெயர் ஈட்ட முடியவில்லையே என்று என் மனம் கை நழுவிய கண்ணாடி கிளாஸ் போன்று சுக்குநூறாய் உடைந்தது. கதிர் இன்றும் காலனி இல்லாம பயிற்சிக்கு வந்து நிற்கிறார் சார் என்று என் வகுப்பு ஆசிரியரிடம் பயிற்றுனர் புகார் செய்தார். இப்போது அவருடைய விழிகளும் என் பாதத்தை நோக்கின. நான் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல அவர் பார்வையிலிருந்து தப்பி நகர்ந்து சக விளையாட்டாளர்களோடு ஒளிந்து கொண்டேன். ஐயா, உன் பள்ளி காலனியே அந்த மருத்துவமனையில் வேலை செய்கிற மருத்துவர் கருணையால் கிடைச்சது என்று அம்மா வேதனையின் விளிம்பில் நின்று வாடுதலை என் மனசாட்சி அடிக்கொரு தரம் நினைவுறுத்திக் கொண்டே இருக்கும். கதிர் அருமையா காற்பந்து விளையாடுகிற மாணவர். காலணியின்றி ஆடினால் பெரும் சேதம் ஏற்படும் என்ற எனது பாதுகாப்பு பிரச்சனை பயிற்றுனரின் சிந்தனையில் இடியாப்பச் சிக்கலாய் குடைந்தது. அவர் என் தந்தையிடம் பேசினார். வேறு வழி தெரியல ஐயா, நீ வளர்த்த வார்த்தை விற்றுவிட்டேன் என்று வார்த்தையை விழுங்கி விழுங்கி பேசினார் என் அப்பா. விளையாட்டு காலனி கட்டியதால் மகிழவா நான் கொஞ்சி குழாவிய குலமணி விலை போனதா? என்னை அறியாமல் என் கண்கள் குளமாகின. அக்கணம் வானொலியில் மனவனே அழலாமா கண்ணீரை விடலாமா என்ற பாடல் என் மனப்புண்ணை மயில் இறகால் வருடியது போல் இதமாய் இருந்தது.